ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்தில் பயம் வருகிறதா? ஆண்டவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே, ஆனாலும் கூட சூழ்நிலைகளை பார்க்கும்போது சூழ்நிலைகள் சாத்தியமாக இல்லையே, எதிர்மாறாய் காணப்படுகிறது என்று சொல்லி உங்களுடைய இருதயம் பயந்து போயிருக்கிறதா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த காலை நேரத்திலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் ஜீவனுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர் ஐயா. சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதப்பா. இதோ இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. வியாதி மாறட்டும், பலவீனம் மாறட்டும், காரணம் இல்லாத மன அழுத்தங்கள் மாறட்டும் ஐயா. மன சோர்வுகள் மாறட்டும் அப்பா. எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறார்களோ அந்த பயம் மாறட்டும். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளை சந்தித்து நடத்துங்கப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும். மன நிறைவோடு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். ஆமேன்.